ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லரிங் க்ளோ. ஸோ, இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த மாடல் தான் நம்ம இன்றைக்கி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ, எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ, இதுக்கு வந்து நம்ம மெட்டீரியல்ஸ் வந்து ரா மெட்டீரியல்ஸாக எடுத்திருக்கோம். இது வந்து கிரேப் மெட்டீரியல். இது வந்து லைனிங் பாட்டு. இதுக்கு முன்னாடி காமிச்சது பார்த்தீங்கன்னா, ஆர்கன்ஸா அதில் வந்து மிரர் ஒர்க் பண்ண மாரி டிசைன்ஸ் இருக்குது. அதில் டபுள் ஷேட் இருக்குது. எல்லோ அண்ட் ஸ்கை ப்ளூ இருக்குது. ஸோ, இது வந்து ஒரு மார்பிள் டிசைனில் குடுத்துருக்காங்க. ஸோ, இந்த மாதிரி ஆர்கன்ஸா எடுக்கும்போது நம்ம கண்டிப்பா கிரேப் தான் வந்து லைனிங் குடுக்கணும். ஆ ஆர்கன்ஸா, ஜார்ஜெட்டு இந்த மாரி எந்த லைனிங் எந்த இது எடுத்தாலுமே நீங்க வந்து உள்ள கிரேப் குடுத்துக்கோங்க. உங்களுக்கு அது வந்து ரொம்ப ஸ்மூத்தான ஒரு ஃபீல் குடுக்கும். இப்போ இது இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 4 மீட்டர் எடுத்திருக்கேன் ஆர்கன்ஸா. லைனிங்க்கு வந்து ஆ கிட்டத்தட்ட நான் ஒரு 4 மீட்டர் எக்ஸ்ட்ரா தான் எடுத்துட்டேன். பட் இதுக்கு வந்து உங்களுக்கு 2 மீட்டர்ஸ் எனஃப். 2, 2 1/2 போதும். ஏன் 2 1/2 எதுக்குன்னா, ஸ்லீவுக்கும் நீங்க சேர்த்து வச்சீங்கன்னா 2 1/2. அப்படி இல்லன்னா நமக்கு 2 மீட்டரே போதும். ஏன்னா இது வந்து விட்த் வந்து 44 கிட்ட இருக்கும். அதனால அகலமே அதிகமா இருக்கறனால, அகலத்திலேயே நம்ம வந்து ஹைட் எல்லாம் போட்டுருவோம். இப்ப வந்து நம்ம பாடி பார்ட் தான் போடப் போறோம். ஒரு கார்னர்ல 4ஆ வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. மேல யோக் பார்ட் சரிங்களா? ஃப்ராக்கோட மேல் பகுதி தான் கட் பண்ண போறோம். இப்போ நெக்குக்கு 3 இன்ச், ஷோல்டருக்கு 3 1/2 மொத்தமா 6 1/2 இன்ச் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் கீழ வந்துட்டு அதே 6 1/2 இன்ச். நீங்க என்ன ஷோல்டர் எடுக்கிறீங்களோ, சேம் அளவுக்கு வந்து ஆர்ம் ஹோல் டெப்த்தையும் இறக்கிக்கோங்க. உங்களுக்கு அப்போ வந்து ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட பாடி மெஷர்மென்ட். உங்களோட பாடி மெஷர்மென்ட் பார்த்தீங்கன்னா, ஆ 36 வருது. ஸோ, நான் வந்து 10 எடுத்திருக்கேன். 36 அதில 4ல 1 பங்கு. அப்போ உங்களுக்கு 9 வரும். அது கூட 1 இன்ச் லூஸு. பாடி லூஸ் வைக்கணும். இந்த மாதிரி ஃப்ராக்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து ப்ளவுஸ் மாரி ஃபிட்டா போட மாட்டோம். ஃப்ரீயா தான் போடுவோம். ஸோ, அதனால 1 இன்ச் லூஸ் வந்து பாடி லூஸுக்கு. அதுதான் ரெடி அளவு. அது கூட நீங்க எக்ஸ்ட்ரா தையல் போடுறதுக்கு எவ்வளோ வேணாலும் விட்டுக்கலாம். பிரிச்சு போடுற மாதிரி, இல்ல எனக்கு இப்போதைக்கு இருந்தா போதும்னா, நீங்க அதுக்கு 1/2 இன்ச்லேருந்து 3/4 இன்ச் கூட நீங்க விட்டுக்கலாம். பட் நீங்க கூட ஒரு 1 இன்ச், 1 1/2 இன்ச் விடுறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா, நீங்க நாளைக்கு அ உடம்பு வந்துச்சு அப்டின்னா பிரிச்சுக்கலாம். இதுல வந்து கீழ வந்து ஜஸ்ட் நான் ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். ஏன்னா டாட் பிடிக்கிறக்கு. ஃப்ராக்ல வந்து நீங்க ப்ளவுஸ் மாரி கப் ஷேப்லாம் புடிக்க தேவையில்ல. நீங்க அந்த மாரியும் புடிக்கலாம். பட் நீங்க அந்த மாரி புடிக்கும்போது ரொம்ப ஃபிட்டா இருக்கும். ப்ளவுஸ் மாதிரி ரொம்ப ஃபிட்டா இருக்கும். அப்படி போடும்போது உங்களோட ஷேப்ப வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். அந்த மாதிரி போடுறது வந்து எல்லாராலயும் போட மாட்டாங்க. ஆக்வர்டா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி இருக்கும்போது நீங்க இந்த வெறும் சிங்கிள் டாட் புடிச்சாவே போதும். ஒரு ஷேப் குடுக்கறதுக்காக. அடுத்து பார்த்தீங்கன்னா, மீதி இருக்கிற லைனிங் எடுத்துட்டு நல்லா நீட்டா மடிச்சுக்கலாம். இப்ப இத வந்து நான் இப்ப கட் பண்ணல. நான் கடைசியா தான் கட் பண்றேன். நான் சொன்ன மாரி எக்ஸ்ட்ராவா எடுத்துட்டேன். ஆக்சுவலி இதில நான் அம்பர்லா கட் போடலான்னு பார்த்தேன். பட் வந்து இதில வந்து கீழ வந்து ஒரு ஒரு சைடா டிசைன் குடுத்துருக்கனால நம்ம ப்ளீட்டட் தான் போடணும். ப்ளீட்டட் இல்லன்னா கேதர்ஸ் இல்லன்னா அம் பேனல் இதெல்லாம் இந்த மாதிரி மெத்தட் மட்டும் தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். இந்த மாதிரி ஒரு பக்கம் பார்டரோ, ஒரு பக்கம் டிசைனோ, ஹாஃப் அண்ட் ஆஃப் டிசைன் குடுத்துட்டாலாம் இந்த 3 தான் நம்ம போடணும். அப்போ நம்ம இதெல்லாம் பேனல் போட முடியாது. ப்ளீட்டட் இல்ல கேதர்ஸ் தான் போடணும். ஸோ ப்ளீட்டட் போட்டிங்கன்னா, பாவாடை சட்டை மாதிரி வரும். பட் இதுக்கு வந்து கொஞ்சம் ஃபேன்சியா இருக்கனால நம்ம கேதர்ஸ் போடணும். அதனால நான் என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட்டு யோக் பார்ட்ட வந்து பாடிஸ வந்து லைனிங்கோட கட் பண்ணிக்கிறேன். அ மேல் பகுதிய வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மினிமம் 44 வித்லேருந்து 52 வரைக்கும் 50, 52 இந்த மாதிரி அகலம் அதிகமா இருக்கும். அ இது பார்த்தீங்கன்னா, ஒரு மீட்டரே கிட்டத்தட்ட 200 சம்திங் வந்துருச்சு. ஆ ஆர்கன்ஸா மட்டுமே. இது வந்து ஸ்லீவ்க்கு. நான் கட் பண்ணிட்டு இருக்கிறது ஸ்லீவ் பார்ட்டு. ஸ்லீவ் வந்து நான் பலூன் பஃப் எல்போ வரைக்கும் பலூன் பஃப் தான் வச்சிருக்கேன். ஸோ பலூன் பஃப் வைக்கிறதுக்கு நார்மலா நம்ம ஸ்லீவ் கட் பண்ற மாதிரி லைன் போட்டுட்டு, ஆ இந்த மாரி கீழ லைன் போட்டுக்கோங்க ஈவனா இருக்கிறதுக்கு. ஒரு 1/2 இன்ச் விட்டு ஈவனா இருக்கிற மாரி கட் பண்ணிட்டு, நமக்கு லென்த் வந்து கொஞ்சம் கூட வைக்கணும். ஏன்னா, பஃப் வரும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தூக்கி வரணும். ரவுண்ட் ஷேப்ல வரணும். அ பலூன் பஃப் அப்படிங்கிறதுனால. ஓகேங்களா? இப்போ இந்த மாரி வைக்கும்போது, உங்களுக்கு எவ்வளோ கேதர்ஸ் வேணுமோ அத்தனை இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு, நார்மலா இந்த மாரி ஸ்லீவ் கட் பண்ற மாரி கட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு இதில பலூன் எப்படி ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு எக்ஸாக்ட்டா புரியல அப்படின்னா, நான் தனியா இந்த ஸ்லீவ் கட்டிங் மட்டும் ஒரு பேப்பர் கட்டிங்கா உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். வேணும்னா கமெண்ட் பண்ணி கேளுங்க. இப்போ இந்த ஷேப்ல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம்.
ஆ இதில வந்து நான் லைனிங் உள்ள வைக்கல. டிரான்ஸ்பரண்டா தான் வச்சிருக்கேன். கீழ வந்துட்டு நம்ம அப்படியே வந்து கீழயும் கொஞ்சம் ஷேப் குடுத்து வளைவா கட் பண்ணணும். அப்பதான் வந்து அந்த ஷேப் பலூன் மாதிரி வரும் அதுக்காக. இப்ப இதில வந்து நம்ம ஹிப் பெல்ட்ல பின்னாடி ஒரு பெல்ட் ரோப் குடுக்கணும். அதுக்காக நம்ம வந்து ஒரு 4 இன்ச் அகலம், இல்ல 3 இன்ச் அகலத்தில உங்களுக்கு அந்த ரோப் வந்து ரோப் மாதிரி வேணுமா? இல்ல பெல்ட் மாதிரி வேணுமாங்கிற மாதிரி கட் பண்ணி ஃப்ராக்லலாம் வரும் இல்லைங்களா? அந்த மாதிரி வேணுமா? அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க அதுக்கேத்த மாரி கட் பண்ணிக்கோங்க. எனக்கு நாட் மாதிரி, ரோப் மாதிரி இருந்தா போதும்னா, நீங்க அதுக்கேத்த மாரி கிராஸ்ல கூட போட்டுக்கலாம். இல்ல நேராவும் போட்டுக்கலாம். இது வந்து ஸ்லீவுக்கு கீழ வரக்கூடிய பட்டி. ஸோ ஸ்லீவுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 1 1/2 இன்ச் இருந்தா போதும். 1 1/2, 2 இன்ச் இருந்தா போதும். ஸ்லீவோட சைஸ்ல வச்சு கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ புரியும்னு நெனைக்கிறேன். இங்கெல்லாம் கேதர்ஸ் வந்துரும். இந்த ஷேப்ல தான் ஸ்லீவ் வரும் உங்களுக்கு. புரியலன்னா, நான் இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போடுறேன். இப்ப வந்து நம்ம பாடிஸ் மேல எடுத்தாச்சு. ஸ்கர்ட் பார்ட் தான் எடுக்கணும். இப்போ இதில 2 கலர்ஸ் இருக்கனால எல்லோவ மேல வச்சுட்டு, இந்த ப்ளூ வந்து கீழ வர மாரி வச்சுக்கிறேன். ஏன்னா எல்லோ வந்து நல்லா எடுப்பா தெரியுது. பட் ப்ளூ வந்து அவ்வளவா தெரியல. அதனால ப்ளூவ வந்து கீழ வச்சா இன்னும் கொஞ்சம் தெரியும் அப்படிங்கிறனால. இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் நீங்க எடுத்து ஸ்டிச் பண்ணும்போது, உங்களுக்கு கண்டிப்பா செலவு அதிகமா தான் ஆகும். அதுவே நீங்க ஒரு சாரிய வந்து கன்வெர்ட் பண்றீங்கன்னா, ரொம்ப கம்மியா தான் ஆகும். பட் நீங்க வந்து ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். ஆ இப்ப வந்து நான் இதோட ஹைட்டுக்கு ஏத்த மாரி கட் பண்ணிட்டேன். சைட்லயும் ஈவனா கட் பண்ணிட்டேன். இருக்கிற கிளாத் 4 மீட்டர் அப்படியே வச்சுட்டேன். ஓகேங்களா? ஸோ இதில ஒரு 3 மீட்டர் கிட்ட இருக்கும். இத அப்படியே கீழ ஸ்கர்ட் மாதிரி வர்ற மாதிரி வச்சுட்டேன். ஃப்ராக்கோட பாட்டம் பார்ட் இது. வர்ற மாதிரி வச்சுட்டேன். இப்போ இதுக்கு லைனிங் நம்ம கட் பண்ண போறோம். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த மாரி கட் பண்ணும்போது, ம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, சாரி எடுத்து கட் பண்ணுவோம். இல்ல சாரில வந்து ஃப்ராக் தைப்போம். அது வந்து ரீசைக்கிள். பட் அத வந்து நீங்க புதுசாவே ஒரு சாரிய வாங்கி கட் பண்றீங்க அப்டின்னா, சாரியோட கிளாத் பார்த்தீங்கன்னா, நம்ம தனியா எடுக்கிற மெட்டீரியலுக்கு ஈக்குவலா இருக்காது. ஏன் சொல்றேன் அப்டின்னா, சாரியோட வீவிங்கும் இது வந்து கம்மியா தான் இருக்கும். நூல் அளவுன்னு சொல்லுவாங்க. அது வந்து திக்னஸ் பார்த்தீங்கன்னா, இப்ப இதில வர ஆர்கன்ஸாவோட திக்னஸ்க்கும், சாரில வர ஆர்கன்ஸாவோட திக்னஸ்க்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கும். அது உங்களுக்கு தெரியும். ரேட் ஏற ஏற ஒரு ஒரு டிஃபரன்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். காட்டனே வந்து ஒரு ரூ. 400க்கு ஒரு காட்டன் சாரி வாங்குறீங்க. ரூ. 1000க்கு ஒரு காட்டன் சாரி வாங்குறீங்க. ரூ. 1500க்கு ஒரு காட்டன் சாரி வாங்குறீங்க. 3மே ஒரே மாதிரி இருக்காது. அதே மாதிரி காட்டன் மெட்டீரியல் தனியா வாங்கும்போது, அதுவும் ஒரே மாதிரி இருக்காது. இந்த வந்து நான் பேனல் கட்டா போட்டுட்டேன். அப்பதான் மேல கம்மியாவும், கீழ கோலாவும் வரும். இல்லன்னா மேலேயே கேதர்ஸ் வந்து வயித்துக்கிட்ட ரொம்ப புஸ்ஸுன்னு இருக்கும். அதனால இத வந்து பேனல் மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா பார்ட்டையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டிச்சிங் ஆரம்பிக்க போறோம். இந்த இந்த மாரி ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பா கேன்வாஸ் வைக்கணும். இதில ஃப்யூசிங் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்யூசிங்லாம் பண்ணும்போது உங்களுக்கு செலவு அதிகமாகும். மெட்டீரியல் இன்னுமே கொஞ்சம் இழுக்கும். ஏன்னா ஃப்யூசிங் வைக்கும்போது இன்னொரு பீஸ் ஆஃப் லைனிங் ஃபேப்ரிக் உங்களுக்கு லேயர் அப் ஆகும். ஆ அதுக்கு மேலே இன்னொரு கிரேப்போ, இல்ல காட்டனோ நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ, நம்ம பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி ஸ்டிச்சிங்கோட குவாலிட்டி, ஸ்டிச்சிங்கோட மெத்தடும் சேஞ்சஸ் ஆகும். இப்ப வந்து நம்ம எப்படியும் ஃப்ராக் வந்து நார்மலா தைப்போம் இல்லைங்களா? அதே மாதிரி தான். நம்ம சுடிக்கெல்லாம் எப்படி நெக்கு வைக்கிறோமோ, அதே மாதிரி. இத வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி தான் பண்ணணும்னு இல்ல. அயர்ன் பண்ணி கூட பண்ணிக்கலாம். ஸோ, ஃப்ரண்ட் அண்ட் பேக் நான் எடுத்து வச்சுட்டேன். ஃப்ரண்ட்ல ஒரு சின்னதான ஒரு மைல்டான டிசைனும், பேக்ல வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பும் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது, நீங்க கண்டிப்பா ஃபேப்ரிக்கோட கேன்வாஸ் அட்டாச் பண்ணி அப்படியே திருப்பிடாதீங்க. ஏன்னா டிரான்ஸ்பரண்டா அப்படியே தெரியும். உள்ள இருக்கிற கேன்வாஸ் பட்டி எல்லாமே அப்படியே தெரியும். இப்ப நம்ம குடுக்குறதுமே நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். இந்த மாரி சன்னமான, ரொம்ப லேசான கிளாத்லாம் வந்து நீங்க தைக்கும்போது, டென்ஷன் வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா டென்ஷன் ரொம்ப டைட்டா இருக்கக்கூடாது. இந்த மாரி ஸ்ட்ரிங்க் ஆகும். நான் மறுபடியும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றேன். நம்ம வந்து காட்டன் தைக்கிறோம்னா, காட்டனுக்கு ஏத்த மாரி டென்ஷன் இருக்கணும். அ அதாவது அந்த ஃபேப்ரிக்கோட திக்னஸ்க்கு ஏத்த மாதிரி டென்ஷன் இருக்கணும். இல்லன்னா நூல் இழுக்க இழுக்க துணி வந்து ஸ்ட்ரிங்க் ஆகும். ஸோ இதோட நம்ம வந்து கிளாத்த வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்ப வந்து எப்பவுமே நம்ம சுடிதாருக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுவோம், அதே மாதிரி தான் நெக்க வந்து இதில ஜாயின் பண்றோம். இதில வந்து எப்படி நம்ம வந்து ஈஸியா கம்ப்ளீட் பண்ணலாம், கம்ப்ளீஷன் மட்டும் தான் காமிச்சிருக்கேன்.
ஸோ உங்களுக்கு பெர்ஃபெக்ஷன் எந்த அளவுக்கு புரியுதுன்னு தெரியல. உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்டிச்சிங் நாலேட்ஜ் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா உங்களுக்கு இது ஈஸியா தான் இருக்கும். நீங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க அப்டின்னா, கண்டிப்பா நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு சுடியெல்லாம் ஸ்டிச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் ஃப்ராக்குக்கு வர்ற மாரி இருக்கும். ஒரு ப்ளவுஸும், ஒரு ஸ்கர்ட் பார்ட்டும் எப்டி தைக்கணும்னு தெரிஞ்சா மட்டும் தான் கண்டிப்பா உங்களால ஃப்ராக் நாலேட்ஜ் இருக்கும். ஆ எ சுடி மட்டுமே தைச்சுட்டு நீங்க வந்து ஃப்ராக் தைக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். நார்மலா ஒரு ஸ்கர்ட் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு இது பண்றது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி டாட்ஸ் வந்து புடிச்சுக்கலாம். ஒரு 3/4 இன்ச்சுக்கு நான் டாட் பிடிக்கிறேன். 3/4லேருந்து 1 இன்ச் பிடிச்சா போதும். ரொம்ப பிடிச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஷார்ப்பா தூக்கிட்டு இருக்கும். இதுலயே நீங்க பிரின்சஸ் கட் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஆனா, பிரின்சஸ் கட் இந்த மாரி போடும்போது ரொம்ப ஷேப் பிடிக்காதீங்க. ஜஸ்ட் கட் மட்டும் இருந்தா போதும். அதுல லைட்டா ஆஃப் ஆ இதே மாதிரி 1 இன்ச்சுக்கு மட்டும் தான் நீங்க வந்து ஷேப் பிடிக்கணும். அதாவது டாட்டோட அகலம் வந்து 1 இன்ச்க்குள்ள தான் இருக்கணும். நீங்க பிரின்சஸ் கட் பண்றோம், ப்ளவுஸ் மாதிரி நீங்க கட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு நம்ம ப்ளவுஸ் மாரி ஃபிட்டா தைக்க போறது கிடையாது. ஸோ வந்து ஆக்வர்டா அது வந்து தூக்கிட்டே இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணி ஆகணும்னா, அத வந்து ப்ளவுஸ் மாதிரியோ, பாடி ஃபிட் மாதிரியோ தான் போட்டாகணும். அப்படி நீங்க போடுறீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஓப்பன் வைக்கணும். கண்டிப்பா ஒரு ஜிப் வச்சு தான் நம்ம ஃப்ராக்கையே வேர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் மைண்ட்ல நீங்க வச்சுக்கணும். இப்போ நம்ம இந்த நெக்கோட பேக்கையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி திருப்பி ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிட்டோம். உங்களுக்கு பாக்க பாக்க புரியும்னு நெனைக்கிறேன். ஸோ அதனால தான் ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்ணல. ஸோ ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ணுறது இப்போ நெறைய பேர் பண்றாங்க. பட் வந்து எந்த ஃப்ராக்குக்கு எந்த மாதிரி பண்ணணும்? ஸோ இந்த மாரி நெறைய டீட்டெயில்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃப்ராக்கோட ஸ்டிச்சிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஒரு மாதிரி வாங்குவாங்க. இப்ப நானும் ஒரு ரேஞ்ச் வாங்குவேன். மத்தவங்களும் ஒரு ரேஞ்ச் வாங்குவாங்க. ஸோ இது என்ன ஒருத்தர் 200லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படி பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபினிஷிங் குவாலிட்டி, அதுக்கப்புறம் அவங்களோட டெக்னிக்ஸ். இதெல்லாம் தான் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அ உங்க பக்கத்து வீட்ல தைக்கிறவங்களும் ஃபிட்டிங் கரெக்ட்டா தான் இருக்கும். ஷாப்ல தைக்கிறவங்களுக்கும் ஃபிட்டிங் கரெக்ட்டா தான் இருக்கும். பொட்டிக்ல தைக்கிறவங்களுக்கும் ஃபிட்டிங் கரெக்ட்டா தான் இருக்கும். பட் அவங்களோட ஃபினிஷிங் குவாலிட்டி, அவங்களோட பிரசன்டேஷன் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ அதுக்கேத்த மாதிரி தான் வந்து அ உங்களுக்கு சார்ஜஸும் டிஃப்ரெண்ட் ஆகும். பக்கத்து வீட்ல தைக்கிறவங்க ஜஸ்ட் 200 டூ 300க்குள்ளேயே ஒரு ஃப்ராக் தைச்சு வாங்கி குடுப்பாங்க. பட் ஷாப்ல தைக்கிறவங்க ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு பிரைஸ் வச்சு ஸ்டாண்டர்டா ஒரு பிரைஸ் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு பொட்டிக்ல தைக்கிறவங்க, அவங்க ஒரு பிரைஸ் வச்சிருப்பாங்க. ஏன்னா, அவங்களோட ஃபினிஷிங் டோட்டலா டிஃப்ரெண்ட்டா இருக்கும். பொட்டிக்ல தைக்கிறது வந்து இத விட இன்னும் கொஞ்சம் ஒரு 2, 3 ஸ்டெப் எக்ஸ்ட்ராவா வரும். நான் சொன்ன மாரி ஃப்யூசிங் பண்ணுவாங்க. அதே மாதிரி உள்ள வந்து அ ஒரு ஸ்டெப்புக்கு அடுத்தும் அயர்னிங் நெறையா இருக்கும். நெறைய அயர்ன் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டெப்லயும் அயர்னிங் பண்ணி பண்ணி தான் நெக்ஸ்ட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட மெத்தடும் நெறைய இருக்கும். நெறைய ஸ்டெப்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு பேட்டர்ன் போடுவாங்க, ஸ்கெட்ச் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்டு ஃபேப்ரிக் டெசிஷன் ஒண்ணு இருக்கும். இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு தான் உங்களுக்கு ட்ரெஸ் குடுப்பாங்க. டெய்லர்ஸ்லாம் அப்படி கிடையாது. டக்குனு வாங்கி தச்சு குடுத்துருவாங்க. நீங்க என்ன கேட்குறீங்களோ, அத தச்சு குடுத்துருவாங்க. அவங்க ஒரு ஆப்ஷன் கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா, அவங்களுக்கு அந்த அளவுக்கு நாலேட்ஜ் இருக்காது. நாலேட்ஜ் இருக்காதுங்கிறத விட, அவங்களுக்கு வந்து சொன்னா தைப்பாங்க. டெய்லர் வந்து சொன்னா தைப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி இருந்துச்சுன்னா, இதில இந்த மாரி டிசைன் குடுங்கன்னு நீங்க சொல்லி டெய்லர்கிட்ட ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட் பொட்டிக்ல நீங்க ஒரு கிளாத் எடுத்துட்டு போனாலே அவங்க சொல்லுவாங்க, "இந்த கிளாத்ல இப்படி தைக்கலாம். இப்படி இப்படி தைக்கலாம்." அப்படின்னு சொல்லுவாங்க. நெறைய டெய்லர்ஸ் பார்த்தீங்கனாலும், அவங்களுக்கும் நெறைய நாலேட்ஜ் இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஆ ஷோ ஸ்லீவ வந்து இந்த மாரி மேலேயும் கீழேயும் சாரி ஃப்ரில் வச்சுட்டு, இத வந்து ஸ்லீவோட அட்டாச் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாரி இது ரொம்ப டிரான்ஸ்பரன்ட்டா இருக்கும். டிரான்ஸ்பரன்ட்டா போடுறவங்க இந்த மாரி ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. எனக்கு டிரான்ஸ்பரன்சி புடிக்காது, வீட்ல திட்டுவாங்க, எனக்கே ஆக்வர்டா இருக்கும் அப்படிங்கிறவங்க, ஸ்டார்ட்டிங்கே வந்துட்டு நீங்க லைனிங் வச்சு போட்டுக்கோங்க. ஏன்னா, நான் இது மாரி நெறையா அனுபவப்பட்டுருக்கேன். நெறைய பேரு ஸ்லீவ் எனக்கு வந்து டிரான்ஸ்பரன்ட்டா ஓகேன்ருவாங்க. போட்டுட்டு ஆக்வர்டா இருக்கு. எனக்கு மறுபடியும் ஸ்லீவ் வச்சு குடுங்க அப்டிம்பாங்க. அது அவ்ளோ ஈஸியான ஒர்க் இல்ல. புதுசா ஒரு ட்ரெஸ்ஸ கூட நம்ம தச்சிடலாம். ஆனா தச்ச ட்ரெஸ்ல மறுபடியும் ரீவொர்க் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒர்க். அது வந்து எல்லா டெய்லர்ஸ்க்கும் தெரியும். பட் வந்து அது கஸ்டமருக்கு புரியாது. நான் நெறைய சொல்லுவேன். டிசைன்ஸ் வைக்கிறது எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் என்ன கட் ஒர்க்னாலும் பண்ணிடுவேன்.
எனக்கு ஸ்லீவ்ல கட் ஒர்க்கு, பேக்ல கதவு, ஜன்னல்னு எல்லாமே வச்சிடலாம். பட் வந்துட்டு நீங்க போடணும். எனக்கு போடல, வீட்ல திட்டுறாங்க. "எதுக்கு இவ்ளோ ஓப்பன் வச்ச?" அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு கொஞ்சமா மறைச்சு குடுங்க. எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி குடுங்க அப்படின்னா, அது ரொம்ப தலைவலி புடிச்ச ஒர்க்கா இருக்கும். ஏன்னா, அதுக்கு குடுக்குற டைம் வந்து நம்ம இப்போ ஒரு புது ட்ரெஸ்ஸையே தச்சிடலாம். அதில வந்து நமக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் வராது. நம்ம இதெல்லாம் ஃபர்ஸ்ட்டே சொல்லி தான் நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்போம். பட் வந்து அந்த கஸ்டமர் கேட்காம ஒரு இன்ட்ரெஸ்ட்ல பண்ணிடுவாங்க. பட் மறுபடியும் திருப்பி வந்து ரீவொர்க்குன்னு கேட்பாங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா பைசாவும் குடுக்க யோசிப்பாங்க. ஸோ இதெல்லாம்னால தான் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து சொல்றது ஃபர்ஸ்ட்டே வந்து டிசிஷன் பண்ணிக்கோங்க. நான் இப்பலாம் யார் வந்தாலும் நான் சொல்லுவேன். பட் இருந்தாலும் அது திரும்ப திரும்ப நடக்கும் மேம். கொஞ்சம் பண்ணி குடுங்க, பண்ணி குடுங்க அப்படி இப்படின்னு கேட்பாங்க. ஸோ இப்ப வந்து ஃப்ராக்கோட பெல்ட் வந்து 2 சைடும் நம்ம அட்டாச் பண்றோம். இப்போ இவ்வளோதான். மேல பாடிஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. கீழ வந்து ஸ்கர்ட் இப்ப இதுல வந்து ஒரு சைடு மட்டும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்க வந்து ஜிப் வைக்கிறீங்க, ஃபிட்டா தைக்கிறீங்க அப்டின்னா, நம்ம சொன்ன மாரி பாடி லூஸ் வந்து ப்ளவுஸ்க்கு நம்ம எப்படி தைப்போமோ, அந்த மாதிரி பாடி லூஸ் விடணும். அ ப்ளவுஸ்ல என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணோமோ, சேம் வந்து அதே மாரி மெத்தட் தான் இதுக்கும் ஃபாலோ பண்ணணும். பட் நம்ம ப்ளவுஸ்ல ஓப்பன் வைப்போம்ல, அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம ஜிப் வச்சுக்கணும் இங்க. ஸோ ஜிப் வைக்கிறது வந்து ஃப்ராக்குக்கு ஜிப் வைக்கிறதுங்கிறது வந்து ஒரு 2 விதமா வைக்கலாம். ஒண்ணு பேக்ல ஓப்பனா வைக்கலாம். அப்படி இல்லைன்னா சைட்ல இன்விசிபிளா வைக்கலாம். எனக்கு ஜிப் இருக்கிறதே தெரியக்கூடாது அப்படின்னா, சைட்ல இன்விசிபிளா வச்சுக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு உங்களுக்கு அதுக்கு நாலேட்ஜ் இருந்து நீங்க ஆல்ரெடி முதல்ல நார்மலா நெறைய ஜிப்ஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க இன்விசிபிள் ஜிப்ப வந்து ட்ரை பண்ணலாம். புதுசு புதுசா நீங்க ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப டைம் கன்சியூம் ஆகும். இப்ப வந்து நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னா, ஸ்கர்ட்ல வந்துட்டு பேனல் கட் போட்டிருந்தேன் இல்லைங்களா? அந்த வந்து ஜாயின் பண்றேன். ஒரு ஒரு பேனலையும் ஒண்ணொண்ணா ஜாயின் பண்ணிட்டுருக்கேன். இப்ப பேனல்ஸ் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. இதுல வந்து ஓவர்லாக் எல்லாம் போட்டுட்டு, இப்ப வந்து நம்ம என்ன பண்றோம்னா, கீழ பாட்டம் வந்து மடிச்சு தைக்கிறேன். இது வந்து கீழ பாட்டம். இன்கேஸ் உங்ககிட்ட பீகோ மிஷின் இருந்துச்சுன்னா, நீங்க வந்து அத வச்சு கூட ஓவர் லாக் மாதிரி அ உருட்டி தைச்சுக்கலாம். ஸோ அது ஃப்ராக்குக்கு வந்து அந்த மிஷின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் இன்னுமே வந்து பீகோ மிஷின் வாங்கணும்னு நெனச்சுட்ருக்கேன். பட் இன்னுமே எனக்கு அதுக்கு இன்னும் டைம் வரல. அமௌண்ட்டும் ரெடி பண்ணல. ஸோ வந்து அதனாலேயே நான் மிஷின்லேயே வந்து மடிச்சு தைச்சுட்ருக்கேன். இந்த மாரி பேனல் கட்ட வந்து மடிச்சு தைக்கிறது நான் வந்து சீக்கிரமா தைக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால சீக்கிரமா தைக்கிறேன். பட் வந்து நீங்க ஃப்ரெஷ்ஷா தைக்கிறீங்கன்னா, சுருங்கி சுருங்கி வரும். அத வந்து டெக்னிக்கா நடுவுல கொஞ்சம் ஸ்ட்ரிங்க் வச்சு மடிக்கணும். இந்த மாரி நடுவுல கொஞ்சம் ஸ்ட்ரிங்க் வச்சு மடிக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து கோணையா வர மாரி இருக்கும். ஏன்னா, அது ஒரு ரவுண்ட் ஷேப்பா வரும். அதனால. அப்படி உங்களுக்கு வரல அப்படின்னா, நீங்க ஈஸியா என்ன பண்ணலான்னா, ஒரு ஒரு ஒரே ஒரு ஃபோல்டு பண்ணிட்டு திரும்ப இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்ப இது வந்து அம் ட்ரெஸ்ஸோட மேல் பகுதி. அ இது வந்து ஸ்ட்ரெய்ட் பீஸா போட்டதுனால ஈஸியா நமக்கு மடிக்க வரும். எவ்வளோ குட்டியா மடிக்க முடியுமோ, அவ்வளோ குட்டியா மடிச்சுக்கோங்க. இந்த இடத்துல நீங்க வந்து ஏதாவது டிசைன் வைக்கணும், லேஸ் வைக்கணும்னாலும் அது உங்களோட இது. இந்த மாரி கிளாத்துக்கு லேஸ் ஒர்க் எதுவும் தேவைப்படாது. அ வே மேபி நீங்க வந்து ஒரு காட்டன் பண்றீங்க அப்டின்னா பண்ணலாம். இல்ல இதுலயே வந்து ஒரு மிரர் ஒர்க்ல ஒரு லேஸ் ஒர்க்கோ பண்றீங்க அப்டின்னாலும் பண்ணலாம். இந்த மாரி லேஸ் ஒர்க் வாங்கும்போது கண்டிப்பா 200, 300 உங்களோட டிசைன்ஸ்க்கு ஏத்த மாதிரி அந்த லேஸ் வந்து நெறைய இழுக்கும். நெறைய டிசைனர் லேஸ்லாம் மார்க்கெட்ல இருக்கு. ஆனா, அது எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியா தான் இருக்கும். ஸோ இந்த மாரி ஒரு ஒரு ட்ரெஸ்ஸையும் நம்ம பார்த்து டிசைன் பண்ணி குடுக்கும்போது, அதுக்கு தான் ஒரு லேஸுக்கே நம்ம 200, 300 செலவு பண்ணும்போது, கண்டிப்பா ஒரு ட்ரெஸ்ஸ ஃபினிஷ் பண்ணி முடிக்கும்போது, கண்டிப்பா அது தௌசண்ட்ஸ்ல போய் முடியும். ஓகேங்களா? 1000 டூ 1500 அந்த மாரி தான் முடியும். ஸோ இது வந்து நம்ம சொன்னோம்னா, உங்களுக்கு வந்து கஸ்டமருக்கு வந்து புரியாது. ஸோ நீங்க வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணணும். நீங்க வந்து ஒரு கஸ்டமர் அப்ரோச் பண்றீங்க. அவங்ககிட்ட வந்து கேட்குறாங்கன்னா, நான் வேணா சிம்பிளா வச்சு குடுத்துர்றேன். நான் வேணா ஸ்டிச் பண்ணி குடுத்துர்றேன். எனக்கு ஸ்டிச்சிங் சார்ஜ் வேணா கூட ₹50 சேர்த்து குடுங்க. ஆனா வந்துட்டு நீங்களே லேஸ் வாங்கி குடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுங்க. அப்போ வந்து அவங்களுக்கு தெரியும். ஓ! லேஸோட பிரைஸ் இவ்வளோ இருக்கு மார்க்கெட்ல அப்படிங்கும்போது, அவங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிரும். ஓகே, ஓகே. இல்ல நீங்களே பண்ணிடுங்க. நான் பணம் குடுத்துர்றேன்னு சொல்லுவாங்க. இல்லன்னா வேண்டான்னு சொல்லிடுவாங்க. ஸோ ஒண்ணா அப்படி சொல்லுவாங்க, இல்ல இப்படி சொல்லுவாங்க. மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா, எனக்கு கஸ்டமர் இது வந்து என்னோட கசின் தான். ஸோ நாங்க 2 பேரும் போய் தான் வாங்குனோம். அம் மெட்டீரியலே வந்து கிட்டத்தட்ட ₹1000 வந்துருச்சு. இப்ப வந்து நான் கேதரிங் ஃபுட் போட்டு கேதரிங் பிடிச்சிட்டுருக்கேன். ஃபுட் சேஞ்ச் பண்ணி.
இதில வந்து கேதர்ஸ் ரொம்ப கம்மியா தான் வந்திருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன்னா, லைனிங்கையும் இதையும் அட்டாச் பண்ணும்போது, இன்னும் கொஞ்சமா அங்கங்க கேதர்ஸ் பண்ணிக்குவேன். அத கேதர்ஸ்னா ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா சுருக்கி வச்சுப்பேன். அவ்வளோதான். ஸோ இதில வந்து நான் எப்பவுமே வந்து ஹிப் பார்ட்டோ, இல்ல பட்டு பாவாடையோ தைக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, லைனிங் பார்ட்டோட மேல் துணியும் அ 4 இடத்துல அங்கங்க கரெக்ட்டா மார்க் பண்ணி வச்சுக்குவேன். மார்க் பண்ணி இதுக்குள்ள இவ்ளோ கிளாத்தையும் நம்ம ஸ்ட்ரிங் பண்ணணும். ஃப்ளீட் வைக்கணும். ப்ளீட்ஸ் வந்து ஃபோல்டு பண்ணிடணும் அப்படின்னு மார்க்கிங் பண்ணி ஒரு நீடில் வந்து பின் பண்ணி வச்சுக்குவேன். இல்ல அங்க ஏதாவது மார்க் இருந்தா மார்க் போட்டு வச்சுக்குவேன். அப்ப வந்து இத்தன கிளாத்தும் இதுக்குள்ள வந்தா தான் மத்த எல்லா கிளாத்தும் இந்த ஸ்கர்ட் பார்ட்டுக்குள்ள வரும். ஸோ உங்களுக்கு இது வந்து ஈஸியா இல்ல, புரியல அப்டின்னா கேளுங்க. நான் இன்னொரு வீடியோ போடுறேன். அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். நான் ஆல்ரெடி பட்டு பாவாடைலாம் நெறைய ஸ்டிச் பண்ண வீடியோஸ் இருக்கும். நீங்க பாருங்க. புரியல அப்டின்னா சொல்லுங்க. நான் மறுபடியும் அத எக்ஸ்ப்ளைன் பண்ணி இன்னொரு வீடியோ நான் போடுறேன். ஸோ இந்த மாரி ஒண்ணையும் சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாரி பண்ணிட்டீங்கன்னா, இங்க இப்ப நான் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த மாரி பண்ணிட்டீங்கன்னா, இந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் எல்லாம் இதுக்குள்ள வரணும். அப்படி வந்து கொஞ்சம் அங்கங்க வைக்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாரி ஃப்ராக்ஸ்லாம் யார் போடலாம் அப்படின்னா, அ கொஞ்சம் வெஸ்ட் இடுப்பெல்லாம் பெருசா இருக்கிறவங்க, கொஞ்சம் ட்ரெண்டியா போடணும்னு நெனைக்கிறவங்க, குர்தீஸே போட்டுட்ருக்கோம் அப்படின்னு நெனைக்கிறவங்க இந்த மாரி போடலாம். இது வந்து ஜஸ்ட் ஆங்கிள் லென்த் வரைக்கும் தான் நான் வச்சிருக்கேன். கீழ ஃப்ளோர் லென்த் கிடையாது. ஃப்ளோர் லென்த்னா உங்களுக்கு காலே தெரியாது. ஆங்கிள் லென்த்னா நம்மளோட லெகின்ஸ் ஆங்கிள் லெகின்ஸ் எது வரைக்கும் இருக்கும், அது வரைக்கும் உங்களுக்கு தெரியும். நம்மளோட கெண்டைக்கால் வரைக்கும் இருக்கும். ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் மாதிரி இருக்கும். இந்த மாரி ட்ரெஸ்ஸஸ் வந்து நீங்க வந்து ஒரு அவுட்டிங்க்கோ, ஒரு இப்ப கேஷுவலா எங்கேயாவது வெளிய போம்போது நீங்க போட்டுக்கலாம். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். சட்டிலா இருக்கும். ரொம்ப ட்ரெண்டியா இருக்கும். பார்க்கவே ரொம்ப உங்களோட லுக்கையே சேஞ்ச் பண்ணி காமிக்கும். கொஞ்சம் உங்களோட ஃபேஷன் நாலேட்ஜ் வந்து அப்கிரேட் ஆன மாரி காமிக்கும். ஸோ புதுசு புதுசா ட்ரை பண்ணணும்னு நெனைக்கிறவங்க இந்த மாரி ட்ரை பண்ணுங்க. ஆ சொன்ன மாரி நீங்க சாரிலயே ஸ்டிச் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க அப்டின்னா, என்கிட்ட ஓல்டு சாரி இருக்கு. அது என்ன பண்றதுன்னு தெரியல அப்டின்னா, நீங்க ரீசைக்கிள் பண்ணிக்கலாம். பட் இதுக்காகவே புதுசா ஒரு சாரி வாங்குறேன் அப்டின்னீங்கன்னா, என்னைய கேட்டா வேண்டான்னு தான் நான் சொல்லுவேன். புதுசா ஒரு சாரி வாங்குறக்கும் ஏன்னா சாரியோட கிளாத்துக்கும், நீங்க எடுக்கிற மெட்டீரியலோட கிளாத்துக்கும் நெறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனா அதே மாதிரி ப்ரைஸும் டிஃப்ரென்ஸா இருக்கும். பட் நீங்க ஒரு சாரீவே ரூ. 1000 குடுத்து வாங்குறீங்க அப்டின்னா, அது உங்களோட இஷ்டம் தான் வாங்கிக்கலாம். பட் ஆனா சாரி நான் ஒரு 200, 300க்கு வாங்குனேன். அதில நான் ஒரு ஃப்ராக் தச்சு நான் போட்டுக்கிறேன் அப்டின்னா, அது ஓகே தான். குட் ஐடியா. ஏன்னா, அது வந்து ரொம்ப காஸ்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். பட் இதுவே வந்து நீங்க நல்ல ஒரு கிராண்ட் லுக் குடுக்கணும், ஒரு ரிச் லுக் குடுக்கணும்னா, கண்டிப்பா நீங்க இதில வாங்கி போடுங்க. ரன்னிங் மெட்டீரியல்ஸ் எடுத்து போடுங்க. ஏன்னா, அது ஒரு நல்ல ஃபினிஷிங் குடுக்கும். அதோட குவாலிட்டியும், இது சாரியோட குவாலிட்டியும் ஒண்ணாவே இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு அந்த மாரி எல்லா மெட்டீரியல்லையும் சாரி கெடைக்காது. அதுவும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இன்னொன்னு, ஒரே மாதிரி எல்லாத்தையுமே பண்ணாம, ஒண்ணொண்ணும் ஒரு ஒரு ஸ்டைல்ல பண்ணுங்க. அ ஒ சாரினாவே ஃப்ராக்குன்னு போட்றாதீங்க. ஒரே மாதிரி ஃப்ராக்கு, ஒரே மாதிரி எல்லாத்தையும் சாரிலயே ஸ்டிச் பண்ணி போடுறீங்க அப்டின்னா, பார்க்கவே எல்லாத்தையும் சாரிலேருந்து ஸ்டிச் பண்ணிட்டாங்க அப்டின்னு நெனைப்பாங்க. ஸோ ஒன்னொன்னத்தையும் மாத்துங்க. உங்களோட கிரியேட்டிவிட்டிய மாத்துங்க. இல்ல அதுக்கேத்த மாரி ஒரு ப்ரொஃபஷனல் டெய்லர் கிட்ட குடுத்து, டிசைனர்ட்ட குடுத்து அந்த நாலேட்ஜ் இருக்கான்னு பார்த்து நீங்க பண்ணுங்க. ஒரு வெஸ்டர்ன்ஸோ, இல்ல இண்டோ வெஸ்டர்ன்ஸோ, இல்ல ஓவர்லேப்பிங் கோட்ஸ், இல்ல ஓவர் கோட், ஸ்ட்ரக்ஸ் இந்த மாதிரி நெறைய ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு நெறைய டிஃப்ரெண்ட் லுக்ஸ் கிரியேட் பண்ணி குடுக்கும். உங்களுக்கு பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்ப இதெல்லாம் முடிச்சுட்டு ஸ்கர்ட்டும், பாடிஸும் நெறைய பண்ணிட்டு, சைட்ல வந்து ஒரு பக்கம் ஜாயின் ஆகாம இருக்கும் இல்லைங்களா? அந்த சைட வந்து ஜாயின் பண்ணிக்குவோம். எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஓவர்லாக் போடணும். எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு ஓவர்லாக் பண்ணிட்டீங்கன்னா, ஃபினிஷிங் ஓவர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட அவுட்புட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க. உங்களுக்கும் இந்த மாரி ஸ்டிச் பண்ணணும் அப்டின்னா, கொரியர் அவைலபிளா இருக்கு. கான்டாக்ட் நம்பர் குடுத்துருக்கேன். மறக்காம கால் பண்ணி உங்களோட ட்ரெஸ்ஸ டிசைன் பண்ணிக்க. தேங்க் யூ.